வணக்கம் நண்பர்களே, உணவட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நடவு செஞ்சுருக்கோம். இந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடிகள் நடவு செஞ்சுருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா காய்களும் வந்திருக்குங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படியே இந்த பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் வந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு செரி டொமேட்டோஸ் மாதிரி வந்திருக்குங்க. இது வந்து சில காய்கள் வந்து பழுத்துருக்கு. இதுவும் நல்லா உயரமாக தான் வளருதுங்க. இது வந்து கொடி மாதிரி போகுது ஒரு சில செடிகள் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகமான தக்காளி செடி நம்ம பாத்தியில் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நாட்டு தக்காளி மாதிரி இருக்குது. பட்டு நாட்டு தக்காளியை விட சைஸ் கொஞ்சம் சிறுவாக தான் இருக்குது. செடியும் பார்த்தீங்கன்னா கொட்டியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இல்லை, கொடி மலர்லாம் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி வளருங்க. இது வந்து ரொம்ப உயரமாகவே வளரும். இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து ஆல்ரெடி இந்த செரி டொமேட்டோவை நம்ம வந்து விதைச்சிருக்கோம். இது வந்து கொடி மாதிரி நல்லா பெருசாகவே போகுதுங்க. ஒரு ஆள் உயரம் கூட இந்த செடியோட உயரம் வந்து போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக நல்லா சுவையாகவும் இருக்குங்க. இது வந்து பச்சையாக சாப்பிடும்போது நல்லா சுவையாகவே இருக்கும். இது செரி டொமேட்டோ. இந்த செரி டொமேட்டோ ரகம் தான் நம்ம இந்த பாத்தியில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. காய்களும் நல்லா காய்க்குது. இதுக்கு வந்து குச்சி கட்டுறதை மட்டும் நல்லா ஹைட்டாக கட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கயிறு கட்டி மேலே வந்து ஒரு பந்தல் மாதிரி சின்ன பந்தல் மாதிரி போட்டாலே போதும். இது வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு செடிகள் தான். இந்த தக்காளி செடிகளுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் தக்காளி செடிகள் வளர்ந்தோடனே அதுக்கு வந்து குச்சிகள் வந்து ஊண்டி விட்டு அது கயிறு மாதிரி கட்டி விட்டாலே போதும். தக்காளி வந்து நல்லாவே வளரும். இதுதாங்க நம்மளோட இந்த ஒரு பாத்தியில் தக்காளி செடிகளுக்கு அதனோட அப்டேட். நன்றி, வணக்கம்.